இப்போ சீமானுக்கு நான் புலி நீ அணிலுங்கிறாரு. மக்கள் தான் சொல்லணும் யாரு புலி யாரு அணில். சீமானுக்கு இப்போ பெரிய எதிரியே விஜய் தான். விஜய்க்கு கூட்டம் கூட்டம் கூட கூட சீமானுக்கு என்ன ஏறுது? பிரஷர் ஏறுது, அழுத்தம் ஏறுது. நம்ம கும்பல் பூரா அங்க போயிட்டானுங்கள. நாம் எதை சொன்னாலும் நம்ம தானே மூன்றாம் சக்தி. ஜெயலலிதாவை சந்தித்த 2012லயும் இதே சீமா நீங்க கைய காலெல்லாம் கட்டி நுனி சீட்ல உட்கார்ந்து இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, அடைந்தானே சரணாகதி எங்க ஸ்டாலினிடம் போய் நுனி நாக்கில் உட்கார்ந்து இருக்காரு சாட்டை. நடந்து முடிய போகிற சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய விஜய் வாக்கு 15%, ஒரு 25 எம்எல்ஏ வாங்கிட்டா சீமானுடைய அரசியல் வாழ்க்கை வைகோவினுடைய அரசியல் வாழ்க்கை போல மாறிவிடும். அண்ணா வணக்கம். வணக்கம். சீமான் பரப்புரையப்போ திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேடையிலேருந்து துள்ளி குதிச்சு வந்து ஒரு கூட்டத்தில் பாய்ந்து வந்து ஒருவரை அடிக்க நோக்குறாரு. ஒரு நிருபரை அது தடுக்க வந்து தொண்டரையை வந்து அவர் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பெரிய விமர்சனங்கள், அதனுடைய வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அந்த நிருபர் என்ன செஞ்சார், ஏன் இவ்வளோ ஒரு ஆவேசம் பண்ணார்? இது வரைக்கும் எந்த தலைவரும் வந்து அது போல் வந்து மேடையிலேருந்து குதிச்சு எவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்காங்க. செருப்பு தூக்கி அடிச்சிருக்காங்க, கண்ணாடி ஏன் ஆசிட்டு கூட வந்து அடிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து பொறுமை காத்து இந்த தமிழகத்தில் திடீர்னு வந்து இவர் பாய்ந்ததுக்கு காரணம் என்னவானா இருக்கும்? இல்லை, இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் நிதானம் இழந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறார். என்ன காரணம்னா, விஜய் வருகைக்கு முன்பு, விஜய் வருவதற்கு பின்பு ரொம்ப பயப்படுறாரா விஜய் பார்த்து? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா இவருக்கு ஒரு டிமாண்ட் இருந்தது. 7% வாக்குக்கு திமுக அதிமுக இரண்டு பேரிடமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய் வந்த பிறகு, விக்கிரவாண்டிக்கு பிறகு அந்த டிமாண்டு சீமானுக்கு இல்லாமல் போச்சு. ஏன்னா அதிமுக சீமானுடைய வாக்கு வங்கியை நம்பி தேர்தலுக்கு முன்பு, நீங்கள் ஜெயலலிதா உயிரோடு வந்து 2011 சீமானுடைய வாக்கு வங்கி அதிமுகவுக்கு ஆதரவு தளத்துக்கு தேவைப்பட்டது. அப்போ சீமானுடைய அந்த அரசியல் ஜெயலலிதாவால் விலைக்கு வாங்கப்பட்டது. 20 கோடி ரூபா அதனுடைய விலை. 10 கோடி ரூபா முத்துக்குமாருக்கு கொடுக்கப்பட்டது, 10 கோடி ரூபா சீமானுக்கு கொடுக்கப்பட்டது. முத்துக்குமார் தமிழ்நாட்டுக்கு தெற்கே பார்த்து கொள்ளணும், சீமா வடக்கே பார்த்து கொள்ளணும். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், ரெட்டையில வரணுமையா, அப்பதான் தமிழில கிடைக்கும். இப்படி வாங்க 20 கோடி ரூபாய்க்கு பிரச்சாரம் செய்கிற பீரங்கியா மாறி போனார் சீமான். இதுதான் 2011-16 காலகட்டம் அதிமுகவினுடைய ஊதுகுழலாகவே மாறி போனார். நீங்க விஜயலட்சுமி வழக்கு வரும்போது இப்போ ஸ்டாலினை பார்த்து எப்படி சாட்டையும் சீமானா நுனி சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்க, அதே போல ஜெயலலிதாவை சந்தித்த 2012லயும் இதே சீமா நீங்க கைய காலெல்லாம் கட்டி நுனி சீட்ல உட்கார்ந்து இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்ப அதே சீமான் தான், அன்றைக்கு இருந்த அதே சீமான் தான். ஜெயலலிதா 2016 ஆட்சிக்கு வருவதற்கு இதே போலதான். நீங்க நகராட்சி துறையிலிருந்து மாதம் 2 கோடி ரூபாய் சீமானுக்கு கொடுக்கப்பட்டது. நகராட்சி ஒப்பந்தக்காரர்கள் மூலம் ஜெயலலிதா உயிரோடு இருந்த அந்த காலம் முழுக்க அவருக்கு பணம் போய் 2 கோடி ரூபாய் கொடுக்கப்படும். மறுக்க சொல்லுங்க,
வழக்க போட சொல்லுங்க. யார் கொடுத்தா, யார் வாங்கினா, எவ்வளவு கொடுத்தாங்க எல்லாம் நான் ஆதாரத்தோட சொல்றேன். அப்போ ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு வேலுமணி அந்த வேலையை எடுத்துக்கிட்டார். வேலுமணி தான் சீமானுக்கு ஆளினால் பொட்டி வாங்கி கொடுக்குற கல்யாண சுந்தரம் அங்கேயே செட்டில் ஆயிட்டார். யாருக்கிட்ட? வேலுமணிகிட்ட செட்டில் ஆயிட்டார். நமது எம்ஜிஆர் இப்போ அவர் தான் ஆசிரியர். ஏன் சீமானவர் வந்து எந்த காலத்திலும் எம்எல்ஏ ஆக முடியாது, எந்த காலத்தையும் அதிகாரம் வர முடியாது. அதிகாரம் வேண்டாம், ஆளும் வேண்டாம், சீட்டும் வேண்டாம், நோட்டு மட்டும் கொடு போதும். இதுதான். இப்போ விஜய் வருகைக்கு பின்னாடி எல்லா தொண்டரும் அங்கே போயிடுவான். இந்த கோபம் சீமானுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். ஆனா வந்து கூட்டம் வந்து அதே கூட்டம் தானே இருக்கு, கூட்டம் கம்மியாகல. அவர் போற இடத்துலயுமே அதே கூட்டம் தான் வருது, அதே இளைஞர் பட்டாளம் தான் இருக்கு. கூட்டம் கம்மியாயிடுச்சு, ஏன் போயிடுவாங்கன்னு எந்த இதுல நீங்க இல்லைங்க. அதாவது நீங்க இதே கூட்டம் விஜயகாந்துக்கு வந்தது, இதே கூட்டம் வைகோவுக்கு வந்தது. கலைஞர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கூட்டம் எனக்கு ஓட்டு போட்டாலே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் காரணம். அதெல்லாம் மீண்டும் என்னன்னா, அண்ணா எம்ஜிஆர் வரவுக்கு பிறகு தலைவர்களுடைய தட்டுப்பாடு தமிழ்நாட்டில். இப்ப அது சீமானெல்லாம் தலைவராக பார்க்கப்படுகிறார், விஜய் எல்லாம் தலைவராக பார்க்கப்படுகிறார். நீங்க அண்ணாமலை ஒரு தலைவர், நயினார் நாகேந்திரன் ஒரு தலைவர். இதெல்லாம் தலைவராவதற்கு என்னையா தகுதி வேணும்னா, ஒரு ஜீவாவை போல ஆட்கள் யாருன்னே தெரியாது. இப்ப இருக்க இளைஞர்களுக்கு வந்து அவர்கள் தான் தலைவர்கள். ஜீவா கடைசி வரைக்கும் 4 வேட்டி 3 துண்டு வச்சு வாழ்ந்துட்டு இருந்த தலைவர்கள். பெருந்தலைவரை பத்தி தெரியும். இப்ப வேன் இல்லாம எங்கேயுமே வெளியே போக முடியாது. சீமானுக்கு வந்து அந்த ரேஞ்ச் ரோவரும் லேண்ட் குரூசர் இல்லாம எங்கேயா 20 பவுன்சர் ஒரு ஆளுக்கு மாச சம்பளம் 1 லட்சம் ரூபா. 20 பேருக்கு 20 லட்சம் ரூபா மாச சம்பளம். காமராஜருக்கு எந்த பவுன்சர் இல்லை, கக்கனுக்கு எந்த பவுன்சர் இல்லை. பெரியார் அன்னைக்கு ரயில்ல தேர்ட் கிளாஸ் தான் போவார், கட்டையில உட்கார்ந்து தான் போவார். பரம்பரை கோடீஸ்வரன். அந்த காலத்துல அவங்க அப்பா வெங்கடசாமி நாயக்கா 2 லட்சம் ரூபா வருஷம் வருமான வரி கட்டுகிற குடும்பம். ஆனா அவர் வந்து எளியவர்கள் பயணிக்க. ஆமாமா, தேவை. நீங்க எப்பவுமே 3ஆவது வகுப்புல தான் போவார், மக்களோடு மக்களா போவார். ஆனா இன்னைக்கு விஜயும் அப்படி இல்லை, சீமானும் அப்படி இல்லை, உதயநிதி அப்படி இல்லை, யாருமே அப்படி இல்லை. இப்போ இதனால அதிமுக சீமானை கைவிட்டு விட்டது. அதிமுக இனி வந்து அவருக்கு வந்து ஆமா, அதிமுக இவரை கைவிட்டு யார கை தூக்கி இருக்கு? விஜய். அதனாலதான் வந்து அண்ணாவின் படமும் இவருடைய எம்ஜிஆருடைய படமும் அவர் பயன்படுத்துறாரோ, அதான் காரணம். ஏன்னா அதிமுக அடித்தட்டு மக்களுடைய வாக்க மடைமாற்றம் பண்ணணும்னு முயற்சி பண்றாரு. மக்கள் போனா அதை யாரும் தடுக்க முடியாது. மக்கள் எம்ஜிஆர் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஜெயலலிதா சொல்லு, மக்களுக்காக மக்களுக்காக நான். இப்படி அப்ப மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் சரி, இல்ல திரிஷாவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, நயன்தாராவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, முதலமைச்சர் ஆகணும்னா யாரும் தடுக்க முடியாது. இப்போ சீமானுக்கு என்ன கோபம்னா, இந்த பயிலும் ஊர் அங்க போயிட்டானுங்கள. இப்போ மாநாட்டு திடலை பாக்குறக்க வந்து பார்த்துட்டு போறான், கூட்டமா வந்து பார்த்துட்டு போறான். இப்போ சீமானுக்கு நான் புலி, நீ அணிலுங்கிறாரு. மக்கள் தான் சொல்லணும் யாரு புலி யாரு அணில். சீமா அணிலா இல்ல ஏதாவது எலியா அப்படின்னு மக்கள் தான் சொல்லணும். நீ உண்மையாகவே புலியா இருந்தீங்கன்னா 15 வருஷத்துல உங்களோட குறைஞ்சபட்சம் ஒரு 50 எம்எல்ஏவாவது இருந்திருக்கணும், 5 எம்பியாவது இருந்திருக்கணும், ஒரு 10 மாநகராட்சி மேயர் இருந்திருக்கணும். ஒண்ணுமே இல்லையே. சீமானை தவிர 2ஆம் கட்ட தலைவர்கள் 15 வருஷமா சாட்டை தான் தெரியுது, வேற யாரும் தெரியல, யாரும் தெரியல. சாட்டை பாட்டு பாடுறாரு, சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி பாடுபடி குண்டாசுல போறாரு. இப்ப என்னடான்னு பார்த்தா சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி அடைந்தானே சரணாகதி எங்க ஸ்டாலினிடம் போய் நுனிநாக்கில் உட்கார்ந்து இருக்காரு சாட்டை. அப்போ உங்களுக்கு அரசியலில் கொள்கையே இல்லை. விஜயலட்சுமி வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு ஒரு மூத்த வழக்கறிஞரை நிறுத்தினால் சீமானன் சிறைக்கு போவது உறுதி.
இதனால நம்ம தயாரிப்பாளர் பேர் காமாட்சி, காமாட்சிகிட்ட கெஞ்சி கூத்தாடி, ஃபைனான்சியர் காமாட்சி உதயநிதிகிட்ட சொல்லி, உதயநிதி அவங்க அப்பாட்ட சொல்லி எப்படியா சீமா பார்க்கணுங்கிறார். சரி வர சொல்லு, ஒழுங்கா இருக்கணும், யாரு கூட கூட்டணி சேரக்கூடாது, தனியா இருக்கணும், இல்லைன்னா புழல்ல தான் இருப்பேன். ஐயா நான் ஒழுங்கா இருக்கேன். இல்ல அதன் பிறகு பெரிய மாற்றம் இருக்கு. திமுக பெரிய லெவல்ல எல்லாம் அவர் வந்து எதுவும் பேசுவதே இல்லை, பேசுனா களிதான். எங்க புழல்ல களிதான் இருக்கு. தேர்தலில் நீங்க ரவுண்டே அடிக்க முடியாது. விஜயலட்சுமி நேற்று போட்டிருக்கு, எது வீடியோ போட்டிருக்கு. அந்த அது ஒரு பாவ சகோதரி மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு. 5 கோடி ரூபா தர்றாங்கிறான் திமுக. 5 கோடி வேண்டாம், எனக்கு ஷார்ட்டை போடுறேன், 50,000 போகணும், பஸ் ஏறி பெங்களூர் போயிருக்கு. 5 கோடி பெருசு, 50,000 பெருசானா 50,000 மாமா பேசிட்டாரு, சைமன் மாமா பேசிட்டாரு. பாவம் அந்த சகோதரி ஒரு முறையில் இருமுறை பல முறை கருக்கழிப்பு பண்ணதில்ல, அது சித்தம் கலங்கி அது பாவமாக இருக்கு. இப்போ அதற்கு தீர்வே இல்லை. அது ஒரு பக்கம். அந்த தீர்வுக்காக ஜெயலலிதாவிடம் சரண்டர், திமுகவிடம் சரண்டர். இல்லை அவர் தான் வந்து அவருடைய கொள்கையில் சரியாக தானே இருக்காரு. நான் செத்து சாம்பலானாலும் நான் தனித்து தான் நிற்பேன்னு சொல்கிறாரு. இல்லை தனித்து நிற்காம வைகோ போல திமுகவில் போய் சேர்ந்தாருன்னா இவர் மட்டும்தான் இருப்பார், எல்லாம் திமுக செட்டில் ஆயிடுவான். ஏன்னா அங்கே ராஜீவ் காந்தியும் செந்தில் பாலாஜியும் இன்னோவா கார் சாவியை ஆட்டி ஆட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. யார் அங்கேருந்து விலகி வர்றையோ, எந்த மாவட்ட செயலர் வந்தாலும் இன்னோவா கார், புது கார் வாங்க சீக்கிரம்னு பல பேர் காரை வாங்கிட்டு போயிட்டான். இப்போ இதுதான் சீமானுடைய நிலை. சீமானுக்கு இப்போ பெரிய எதிரியே விஜய் தான். விஜய்க்கு கூட்டம் கூட கூட சீமானுக்கு என்ன ஏறுது, பிரஷர் ஏறுது, அழுத்தம் ஏறுது. நம்ம கும்பல் பூரா அங்க போயிட்டானுங்கள. நாம் எதை சொன்னாலும் நம்ம தானே 3ஆம் சக்தி. இப்போ சீமானை விட அவர் ஒரு 10% ஓட்டு வாங்கிட்டாரு விஜய், ஒரு 10 எம்எல்ஏ வாங்கிட்டாரு. கண்டிப்பா அதிமுக கூட்டணி சேர போறாரு. விஜயகாந்த போல 29 எம்எல்ஏ வர போறாரு. வந்தா சீமா என்ன எல்லாத்தையும் அடிப்பார், எல்லாத்தையும் கடிப்பார். என்ன என்ன நடக்கும்? நீ கொள்கை ரீதியாக உன்னுடைய தும்பிகளை நீ தயார் பண்ணலைன்னா அவன் நேரம் எங்கே போயிடுவான்? சினிமாட்ட போ. சினிமா நீ முன்னாள் சினிமாக்காரர், அவர் இந்நாள் சினிமாக்காரர். விஜய் இந்நாள் சினிமாக்காரரு, சீமா முன்னாள் சினிமாக்காரர். 2 சினிமாக்காரர் கூட சண்டை நடக்குது. யார் இந்த தமிழர்களை ஏமாற்றுவது என்பதுதான். வேற எந்த சரியான திட்டங்கள்? சீமானுடைய திட்டம் மது ஒழிப்பது, இலவச கல்வி, இலவச மருத்துவம், இப்படியாவது திட்டம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஈழத்தை காமிச்சு எத்தனை நாளைக்கு ஈழத்தை வச்சு ஓட்டுவீங்க? தமிழ் தேசியம் என்றால் என்ன? வடக்கு பூரா இங்க வந்துட்டான். உடல் உழைப்பு தொழிலாளி ஒரு தமிழரை கூட தெருவிலே பார்க்க முடியல. எங்க பார்த்தாலும் பீகாரி இருக்கா, இல்ல ஒரிசாக்காரர் இருக்கா, இல்ல அஸ்ஸாம்காரர் இருக்கான். இது திருப்பூர் ஊரா திரிபுராவா மாறிடுச்சு. ஈரோடு ஊரா பீகாரா மாறிடுச்சு. அப்ப தமிழ் தேசிக்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்ல. தமிழ் தேசியம் பேசுறவங்களா வந்து தமிழர்களை ஏத்துக்க மாட்டாங்களே. என்ன இல்ல, தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் தலைவர்களை தலையில வச்சு கொண்டாடுவான். ஆனால் நீ தகுதியானவனா இருக்கணும். யார? தகுதியானவனா இருக்கணும். உனக்கு அந்த தகுதி இல்ல. எம்ஜிஆர் கருணாநிதி ஆரம்பத்தில் மலையாளினார். இந்தியாவில் 2 கேரளாவா? ஒன்று கேரளாவில் இருக்கு, இன்னொன்று தமிழ்நாடான்னு கேட்டார். தமிழ என்ன பண்ணா? தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். எம்ஜிஆர் வருகிற இடங்கள்லாம் லட்சக்கணக்காக கூடணும். கருணாநிதி அதோட மலையாளின்னு சொல்றதே இல்லை. மலையாளியாக இருந்தால் என்ன, ஜப்பான்காரனாக இருந்தால் என்ன, காரல் மார்க்ஸ் ஒரு யூதன். உலகமே கொண்டாடலையா? உலக பாட்டாளி வர்க்கத்துக்காக நீங்க 1700 புத்தகத்தை இரவிரவா படிச்சு, பகலா படிச்சு, இந்த தொழிலாளி உழைக்கிற தொழிலாளியை யார் முதலாளி ஏமாற்றி விடக் கூடாது என்பதற்காக நீங்க வாழ்நாள் முழுக்க சிந்தித்தவன் ஒரு யூதன். எம்ஜிஆர் மலையாளி சொல்ற முட்டாள்களுக்கு நான் சொல்றேன், ஒரு யூதன் தான் உலகத்தையே ஏமாற்றிய யூதன், கட்டியாண்ட யூதன். இன்னைக்கு இஸ்ரேல்ல பாலஸ்தீன முஸ்லிம்களை கொள்ளுகிற யூதன் தான் காரல் மார்க்ஸ். நான் லண்டனுக்கு போயிருந்தப்போ அவர் சமாதியில போய் வணங்க, இந்த கம்யூனிஸ்டுகள் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னித்து விடுங்கள், இந்திய கம்யூனிஸ்டுகள் செய்த பாவம், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கியா? தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டும் இருக்கின்றீங்க. ஆமா,
இல்லை எல்லாம் திமுகவை மாறிடுச்சு. இவர்கள் செய்த பாவத்தை எல்லாம் பரமபிதா இயேசுவே காப்பாற்றுக்கிற மாதிரி நான் இந்திய கம்யூனிஸ்ட்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னித்து விடுங்கள் பரமபிதாவை நான் யார்கிட்ட போய் கேட்டேன்? மார்க்ஸ் சமாதியில் போய் கேட்டேன். மார்க்ஸ் சமாதி தெருவில் வழியில் போகிற போக்கில் அவர் அடக்கம் பண்ணிட்டு போயிருக்கான். சரி, அதாவது சீமானுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? சீமானுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னா, நடந்து முடிய போகிற சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய கடைசி எதிர்காலம். விஜய் வாக்கு 15%, ஒரு 25 எம்எல்ஏ வாங்கிட்டா சீமானுடைய அரசியல் வாழ்க்கை வைகோவினுடைய அரசியல் வாழ்க்கையை போல மாறிவிடும். கமலஹாசனுடைய அரசியல் வாழ்க்கையை போல மாறிவிடும். சரண்டர் ஆயிடுவார். வேறு வழியே இல்லை. ஏன் உன்னிடம் சரண்டரான அந்த தொண்டனுக்கு நீ அரசியல் சொல்லி கொடுக்கலனா அவன் நேரம் எங்க போயிட்டான்? விஜய்கிட்ட போயிட்டான். விஜய்கிட்ட போன பிறகு உங்களை திருப்பி வரமாட்டான். விஜயகாந்த் இருந்து அதில் அதிமுக போயிட்டான். வைகோட்டு இருந்து எல்லாம் திமுக போயிட்டான். அதே போலதான் நாம் தமிழர்கள் தம்பி பூரா சீமான் இருந்து அப்படியே எங்க போயிடுவான்? விஜய்கிட்ட போயிடுவான். ஏன்னா இப்ப விஜய் கட்சியும் விஜய் தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா தமிழ்நாட்டில் இருக்கு, ஒரு ஆதிக்க சக்தியா. திமுகவை எதிர்ப்பதை விட விஜய் எதிர்த்தால்தான் அரசியல் வாழ்க்கை அப்படின்றீங்க சீமானுக்கு? ஆமா, அதான் அணில் புலிங்கிறாரு. தாவே கா அவ டிவிக்கே போறியான்னு கேட்கிறாரு. டீ வித்தா என்ன, சாயா வித்தா என்ன? அவன் உழைக்கிறவன் தானே, டீ விற்கிறவன் சாயா விற்கிறவன். எதை பேசணும்? அந்த முன்னாடி செஞ்சியில் இருந்த நிருபரை ஓடி வந்து அடிக்கிறார். இதெல்லாம் ஒரு தலைவனுக்கான தகுதியே இல்லை. பெரியாரை கேட்காத கேள்வியா உன்னை கேட்டான்? பெரியாரை இப்படியெல்லாம் கொச்சப்படுத்துறான். பெரியாரை திருச்சியில பல நாள் சேகரித்த மலத்தை மண் சட்டியில பெரியார் தலைவர் போட்டு உடைச்சான். அவர் என்ன தப்பியா ஓடி போயிட்டாரு. நீங்க அவருடைய மனைவி அவருடைய தாடி மீசையெல்லாம் கழுவுது. நாசமா போனவனை உன்னை கட்டிக்கிட்டு என்னத்தையா நான் கண்டேன், வருஷத்துக்கு 3 கருப்பு சேலை, இதைத்தான் வாங்கி தர்றேன், இதை என்னத்தை கண்டேன், உன்னை யாவனோ உடைய மனம் உன் உடம்பு பூரா இருக்குது, இதை கழுவி நான் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கேன், நாசமா போனவனை. அந்த அம்மா திட்டும்போது அமைதியா இருந்தார். இருந்துட்டு சொன்னாரு, மனைவி பார்த்து சொன்னாரு, அடியே இந்த சமூகம் இதை விட நாறுதடி, இந்த சமூகம் இதை விட நாற்றம் எடுக்குது, அதை நம்ம தானா துடைக்கணும். அந்த மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஊமை மக்களை யாரு காப்பாற்றுவான்? நாம தான் காப்பாற்றணும். அப்போ இந்த நாற்றத்தை விட அந்த நாற்றம், அதுதான் அத்தனை பேரையும் பெரியார் படிக்க சொன்னார். சொந்த காசை நீங்க திருச்சியில பெரியார் படிக்க சொன்னாரு, இவர் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. இன்னொரு தலைவர் என்ன பண்றாரு, நீங்க 66,000 நகர சுத்திகரிப்பு தொழிலாளி வேலை வேண்டாம் வீட்டுக்கு விரட்டுங்கிறாரு. அவன் விரட்டுனா யார் வருவா தெரியுமா? பிற்படுத்தப்பட்டு வந்துருவாங்க. அங்க எதுக்கு குப்பைகள் இருக்கு, 50,000 சம்பளம் கூட நான் வர்றேன். எவ்வளவு? 50,000 கூட. 50,000 கூட நான் சம்பளம், நான் குப்பை எழுறேன். இந்த ஐரோப்பா நாடுகளில் கூட குப்பை எழுத தனி சாதி கிடையாது. ஆங்கிலேயம் தான் குப்பை எழுறான். நான் பார்த்தேன். எங்க லண்டன்ல பூராமே குப்பை எழுறது யாரு? வெள்ளைக்காரன் தான் ரோடு கூட்டுறான், வெள்ளைக்காரன் தான் குப்பை வண்டி ஓட்டுறான். அவன் என்ன தலித்தாவன்? அவனுக்கு குப்பை எழுறவனுக்கு அங்க 2 லட்சம் ரூபா சம்பளம், 2500 பவுண்ட்ஸ் சம்பளம். அவன் தான் லாரி ஓட்டுறான், அவன் தான் அள்ளி போடுற மிஷினை வச்சு உறிஞ்சி குப்பையில போட்டுறான். அப்போ நம்ம தலித் கருணாநிதி என்ன சொல்றாரு, 66,000 பேரை தேர்வுக்கு அனுப்புங்கிறார். இதெல்லாம் இந்த திராவிட இயக்கத்தில் கருணாநிதி செஞ்ச ஒரு பெரிய மாய்வாளங்கள். இந்த உடுப்பா குறி சொல்கிறவன் நல்லஹாரம் பிறக்குதுன்னு என்ன பண்ணுவான்? காசு வாங்கிட்டு போயிடுவான். இவன் காசு கொடுத்தா நல்லஹாரம் எப்போ வருமானு பார்த்துட்டு இருப்பான். இந்த கதை தான். ஆக சீமானுடைய அரசியல் 2024 விஜய் 10%, ஒரு 25 எம்எல்ஏ வாங்கினார்னா விஜயகாந்த் வந்த பிறகு வைகோவுடைய அரசியலே முடிஞ்சு போச்சு. அதே போல விஜய் ஒரு 25 எம்எல்ஏ, ஒரு 15% வாக்கு வாங்கினா சீமானுடைய அரசியல் முழுமை பெறும், முற்று பெறும், முடிந்து போகும். நிச்சயமான 26 தேர்தல் யார் முன் வருவார்கள் என்று மக்கள் வாக்களிப்பார்கள். நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.